ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட்டுட்ருக்கோம். நம்ம கையில் என்னென்ன மொபைல் இருக்குது, என்னென்ன மொபைல் விற்றுருக்கோன்றதை இந்த ஸ்டாக் வீடியோ மூலிமா உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிட்டு கிளம்புறோம். ரெண்டாவது மொபைல் நிறையா இருக்குது. ஸோ எப்படி டைம் ஆகும், ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு நீங்கள் நான் வாங்குறதுக்கு ஒரு தகுதியான மொபைல் நிறையா இருக்கும், மிஸ் ஆகாது. சரியா? மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செம மொபைலாக தான் இருக்குது. ஓரளவு இன்றைக்கி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, அது போகவும் இருக்குது என்கிட்ட. சரிங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள். யார் இவன் 3000 போட்டிருக்கானா? இந்த கர்ணவாயம் பண்ணுற வேலை ரொம்ப ஓவராக இருக்குப்பா. 3000 போட்டு விட்ருக்கான் இப்போ இவ்வளோ நேரம். இந்த பில்டர் கர்ணவாயன். இது வந்து பார்த்திங்கன்னா OnePlus 11. இது முதல் இந்த பக்கத்தில் இங்கனுக்குள்ளே உள்ளதெல்லாம் போட்டுறேன். அப்புறமா வந்து அப்படியே ஒவ்வொன்றா போகிறோம். OnePlus 11 இப்படியே அடிக்கிட்டே வந்துடுவேன். ஃபஸ்ட்டு இதை போடுவோம்ப்பா. இதை இன்றைக்கி நிறைய பேர் கேட்டாங்க, நான் தூக்கி உள்ளே வச்சுருக்கேன் பாரு. இந்த லேப்டாப்பே போடுவோம். இது அப்படி ஓரமாக வை. கடைசி வரைக்கும் பாஸ்வேர்டு சொல்லலை, எப்படி தான் வீடியோ போடுறது. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் செம்மையான ஒரு டேபு தான் இது. ஆக்சுவலாக இந்த டேபு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் விற்றோமே. நல்லா தொடப்பாத, கைரேகை நிறையா இருக்குது. மேலே டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கு பாஸ். பக்காவாக ரொம்ப சேஃப்டியாக யூஸ் பண்ணியிருக்காரு. பாக்ஸு, இந்த பேனா ஒன்று இருக்குது, உள்ள கேபிள் இருக்குது. எதுவுமே மிஸ் பண்ணல அவர் எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம். கரெக்டாக ஒரு 4-5 மாதம் இருக்கும், செகண்ட்ஸாக தான் வாங்கி கொடுத்தோம். ஆனால் அப்போ வாரண்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாதம் என்னமோ வாரண்டி இருந்தது நாங்கள் கொடுக்கும்போது. ஆக்சுவலாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டேபு S9 அல்ட்ரா 1,00,000. இப்போ 10 அல்ட்ரா கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். 10 அல்ட்ரா வந்துருச்சா? நெட்டில் பார்த்தா தெரியும். ஆக்சுவலாக 14 இன்ச்சஸ் இது. இந்த சைஸ் ஃபுல்லாகவே வந்து 14 இன்ச்சஸ் சைஸு. சரியா? இது ஒரு 10 இன்ச்சஸ் வரும்னு நினைக்கிறேன். இது வந்து 12 GB ரேமு, 256, 1,24,000, 20,000. சரி விடுங்க, 80,000 இருக்குன்னே வச்சுக்கோமே. 256 பக்காவாக நீட்டாக இருக்குது. ஒரு சின்ன இஷ்யூ கூட கிடையாது. இதில் ஒரே ஒரு இஷ்யூ இருக்குது. கேமராவில் வந்து அது நான் சொல்லிட்டேன். அது ஆக்சுவலாக அது ஒரு இஷ்யூவே தெரியல. அது எப்படி தான் இப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது பாருங்க, ஒரு லிப்டிக் வச்ச மாதிரி 2 இடத்துல இருக்குது. அது கேமராவில் மட்டும்தான் இருக்குது, அதுவும் ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும்தான் இருக்குது. புரியுதா? அது எதுக்காக அப்படி வந்துச்சுன்னு தெரில. ஒருவேளை இதை எடுத்து இந்த டெம்பர் கிளாஸை எடுத்து தொடச்சிட்டு போட்டால் சரியாயிருமா என்ன எதுன்னு தெரில. அப்படி ஏதாவது பண்ணி பார்க்குறியாப்பா? இல்லை, வெளியே தானே இருக்கு. அப்படியா? கேமரா வெளியே தான் இருக்கோ? சரி, ஓகே. அதே பேக் கேமரா வச்சு காட்டேன். பேக் கேமரா. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் 40,000 போட்டோம். சரியா? அது வந்து 40,000 போடும்போது ஒருத்தர் 38,000 வரைக்கும் கேட்டு பார்த்தார். சரி, 38,000 போட முடியுமா உங்களால் அப்படின்னு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம இது இல்லைல்ல, ஒரு வியாபாரி விற்க சொல்லி கொடுத்தா அது அவரோட பொருள். சரியா? 12 GB ரேமு, 256. இப்போ நான் எவ்வளோ போட போகிறேன் தெரியுமா? 35,000, 35,000க்கு தரேன். கிட்டத்தட்ட 1,20,000 பொருள். குறைஞ்சது நான் 77,000 செகண்ட்ஸாக விற்றது. இது நான் விற்கும்போது கூட இந்த பால்ட் இருந்தது. நான் சொல்லி தான் கொடுத்தேன். அப்படியே தான் இருக்குது. நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அப்படியே தான் இருக்குது. 4 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது, 4-5 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினது 77க்கு செகண்ட்ஸாக வாங்கி கொடுத்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு வீடியோ போட்டோம். 38 ரூபாய்க்கு ஒருத்தர் ரொம்ப ரிக்யூஸ்ட் பண்ணி கேட்டார். ஆனால் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் கஸ்டமரு. இப்போ வந்து இருக்கான்னு சொன்னார், பேசினார். சரி, ஓகே, போடுங்க, போட்டு காசு கொடுங்க அப்படின்னாரு. இப்போ 35,000க்கு உங்களுக்கு நான் தரேன். ஆக்சுவலாக 35,000க்கு ஒரு கடைக்காரரு பேசி வச்சுருக்காரு. உண்மை இதுதான், சும்மாலாம் அவங்க கம்மி பண்ணல. ஒரு கஸ்டமருக்காக, ஒரு வியாபாரிக்காக பேசினது, கன்ஃபார்ம் பண்ணது. ஆனால் அவர் இன்னும் வரல. அவர் காலையில் காசு போடுவாரா இல்லை நைட்டு காசு போடுவாரா இன்னும் தெரில. இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஐடியா பண்ணுவாரா என்னன்னு தெரில. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். இதோட விலை 35,000 தரேன்.
12 GB ரேமு 256 சாம்சங் கேலக்ஸி டேபு S9 அல்ட்ரா. சரியா, ஐடியா பண்ணிட்டு யோசிச்சுட்டு டக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக இந்த லேப்டாப் வந்து ஒரு கோதர்னு சொல்லிட்டு, கோதர் மைதீன், அவர் பேர் வந்து கோதர் மைதீன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப் வந்து பாஸ்வேர்டு சொன்னானாப்பா பாஸ்வேர்டு சொல்லாமல் நான் இப்படி தான் இதை விற்கிறது. உள்ளே என்ன தான் இருக்குன்னு அது தெரியணும்ல. சரி, இதை மூடி வை, அப்புறமா பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா, இப்போ போடுறது எல்லாத்தையும் இப்படி அடிக்கிட்டே வந்துடுறேன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி, இதையும் அப்படி மேலே வச்சிரு. சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு, S21 அல்ட்ரா எல்லாம் போட்டிருக்கோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்டாக் வீடியோ உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு நிறைய பொருள் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் போயிட்டு வாங்க முடியாது, அதை நாங்கள் உங்கள் லைவாக கொண்டு வரோம். சாம்சங் கேலக்ஸி S22 ப்ளஸ்ஸு 20,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல, பாக்ஸோடு இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. புதுசுன்னு நான் சொல்கிறேன்னா புதுசு கிடையாது, செகண்ட்ஸு தான். ஆனால் நீட்டாக இருக்குது, ஒரு நீட் கண்டிஷன் சொல்லலாம்ல. ஏன்னா புதுசுன்னா நீங்கள் என்ன நினச்சிக்குவீங்க, ஷோரூம்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்த மொபைல் ஆக்குன்னு நினச்சிருங்க. ஸோ செகண்ட்ஸ் தான். பவுச் வச்சா இல்லை டிசைனே அப்படியாப்பா? பவுச் இது தானே, பவுச் அடையாளம். ஓகே. என்ன GB ரேமு? மொபைல் ஒரு முறை கூட சர்வீஸ் போலங்க. 82128 S21 ப்ளஸ்ஸு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை 20,000, 20,000. 8GB ரேமு, 128. கேமரா உண்மையிலேயே அருமையாக இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா, எல்லா கேமராவும் சரி. ஏன்னா அந்த 3 கேமராவும் செக் பண்ணி காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான். 3 கேமராவும் வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து இன்னும் பக்காவாக இருக்குது. சரியா, ஜென்யூனாக இருக்குது. மொபைலோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னப்பா அது 20,000, 20,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூவில் வந்து 13 இது IQ 13 மொபைல் பாக்ஸு எல்லாமே இருக்குது. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 42,500. 120 வாட் சார்ஜரோடு இருக்குது. இன்னும் 7 மாதம் வாரண்டி இருக்குது, 7 மந்த் வாரண்டி இருக்குது. பில்லு இல்லை, இஎம்ஐ நம்பரை வச்சு, அந்த IMEI நம்பர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம் இதில் வாரண்டி இருக்கா இல்லையான்னு. ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து வாரண்டி வந்து பக்காவாக இருக்குது. 7 மாதம் வாரண்டி இருக்குது. 42,000 தரேன். பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. டுவெல் GB ரேமு, 256. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா OnePlusல வந்து 11R வந்து இன்னும் வந்து இதுலேயும் 7 மாதம் வாரண்டி இருக்குது. 11Rலேயும் 7 மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. கலர் வந்து சில்வர் கலரு, 120 வாட்ஸ் சார்ஜர், 100 வாட் சார்ஜரோட மொபைல் சூப்பராக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,500, 21,500, 21,500. அடுத்தது OnePlusல வந்து 11 இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதை கொஞ்சம் செக் பண்ணி காட்டுவேன் கேமரா. ஏன்னா இது நம்ம ஃபஸ்ட்டு தனி வீடியோ போடும்போது இதில் வந்து சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு. 8/128 தான். OnePlus 11ன்றது வந்து OnePlus 11Rோட ப்ராசஸ் அதிகம். GB ரேம் சேம் தான், 8/128 தான். ப்ராசஸ்ஸு, அந்த குவாலிட்டி, அந்த கேமரா, ஸோ டோட்டலாக அது வந்து 1 இயர் ஆகிட்டாலே அது ஓப்பன் ஆகும். இந்த பேக் டோர் தானே, ஒரிஜினல் தான். பட் ஆனால் இது வந்து எல்லாத்துக்குமே உள்ளது தான். இது வந்து ஒரு இஷ்யூன்னு சொல்ல முடியாது. 22,500. இதை ஒட்டி கொடுக்க 100 ரூபா கொடுத்தா ஒட்டி கொடுத்துருவோம். அது நம்ம ஒட்டி கூட வீடியோ போடலாம், ஆனால் நம்ம உண்மையை பேசணும்ல. ஸோ அதனால் வந்து என்ன இருக்கோ அது அப்படியே நம்ம சொல்லி போடுறோம். 22,500, 22,500. OnePlus 11.
இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸியில் S21 FE S21 FE 5G மொபைலு. 15,500 8,256 ஒரு பிங்க் கலர் மாதிரி உள்ளது. விலை வந்து பார்த்திங்கன்னா 15,500 போட்டிருக்காங்க. மொபைல் நல்லா இருக்கு, அதனால தான் வந்து அவர் ரேட் வந்து இந்த ரேட் போட்டிருக்காரு 15,500. ஸோ அடுத்ததாக வந்து நம்மக்கிட்ட ஒன்று இருக்குது, அதையும் காமிச்சிட்றேன். ஏன்னா ஒரு மொபைல் சேம் மொபைல் வரும்போது அதே மாதிரி இன்னொரு சேம் மொபைலில் நம்மக்கிட்ட இருக்கும், விலை கம்மியாக இருக்கும், அதையும் இதில் மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்தோம்ல S21 FE, அதே தான் S21 FE. இதுவும் 8,256 தான். இதுக்கு பாக்ஸ் கிடையாது. ஆனால் அதை விட இது வந்து 2,500 கம்மி. இது 13,000 இது. இது ஒரு ஆள், அது ஒரு ஆள், அது ஒரு கஸ்டமர், இது ஒரு கஸ்டமர். இது நம்ம சொல்ல முடியும், ஏங்க என்னங்க இது விலை கம்மியாக போட்டதாங்க போவோம், 13,000 ஒருத்தர் கொடுத்துருக்காரு, நீங்கள் 15,500 சொன்னால் போவாதுங்க அப்படின்னு சொன்னால் கூட அவங்க எங்க வீடியோ போடுங்க, விற்கலைன்னா கொடுங்க, எனக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. சரியா? அது வந்து சகஜம். அதை நம்ம வந்து அழுத்தி சொன்னால் நமக்கு மொபைலே வராது. சில நேரங்களில் மொபைல் அதிகமாக இருக்கும், கிடைக்காது, டிமாண்ட் இருக்கும். கடையில் வந்து ஒரு பொருள் வந்து ஒரே மாதிரி பொருள் 10 கடையில் இருந்தால் அந்த மார்க்கெட் விலை குறையும். ஒரே ஒரு பொருள் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் இருந்துச்சுன்னா அவர் சொல்கிறது தான் ரேட்டு. சரியா? அதுதான் இயல்பு. அது மாதிரி தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S21 FE 8GB ரேமு 256 மொபைல் உண்மையிலே நல்லா இருக்குது. 13,000 தான் போட்டிருக்கோம். இது கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா எல்லாமே நல்லா இருக்குது. இது CMF. இது வாங்கிட்டார், இது ஒருத்தர் கேட்டார், ஸோ வாங்கிட்டார். இது அப்படி வச்சுருவோம். இது ஏன்னா வாங்கிட்டு விற்றதை பேச வேண்டியதில்லை. இது iPhone 11 வந்து பார்த்திங்கன்னா 14,000 போட்டிருக்காப்புல. 64GB தான். மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு கிராச் இல்லை, டென்ட் இல்லை. ஒரு புது மொபைல் எப்படி பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதில். அதனால தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து விலை கூட போட்டிருக்காரு. ஸோ அதை நம்மளால் சொல்ல முடியல. பேட்ரி வந்து 74% இருக்குது. 14,000 ருபீஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து Oppo F27 Pro Plus. வாங்க பார்க்கலாம். Oppo F29 Pro 5G மொபைலு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினதுன்னு சொல்கிறோம்ல, 2 நாள் தான் ஆகுது இதை வாங்கி. 22,500 நம்ம வீடியோ போட்டிருக்கோம். புதுசு எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தெரில. Oppo F29 Pro 5G மொபைலு. ஜிபி ரேம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12GB ரேமே 256 22,500 22,500. இது வந்து பார்த்திங்கன்னா Poco X5 Pro 5G மொபைலு. ஸோ 11,000 இதோட விலை. 11,000 தானேப்பா, 1,100 போட்டிருக்காங்க. ஒரு ஜீரோ போடு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,256. GB ரேமே 256 பாக்ஸோடு இருக்குது. சார்ஜர் இருக்குது. மொபைலே புது மொபைலாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 11,000 இதோட விலை. மொபைல் புது மொபைலாக இருக்குது. அந்த அளவுக்கு யூஸே பண்ணல, புதுசாக வாங்கி அப்படியே போடுறாரு வீடியோ. சரியா? இதோட விலை வந்து 11,000 11,000. அதுக்குள்ளே கவர்லேயே போட்டு வச்சிரு.
இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S25 அல்ட்ரா 92,000 92,000 போட்டிருக்காரு. 11 மாதம் வாரண்டி இருக்குது. மொபைல் புதுசாக இருக்குது. 12 GB ரேமு 256. இந்த பாருங்கள் 92,000 92,000. ஸோ யாரும் தரமாட்டாங்க இந்த ரேட்டுக்கெலாம். 11 மாதம் வாரண்டி உள்ளது. சரியா, நீங்கள் யோசிச்சு என்ன ஏதுன்னு முடிவு பண்ணுங்கள். சரியா, சாம்சங் S23 FE 5G மொபைலு 21,000 போட்டிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி S23 FE 5G மொபைலு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/128. புது மாடல் உங்களுக்கு S21 FE வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது? இப்போ போட்டோம்ல 15,500 இந்த 13,000. இப்போ இது வந்து 21,000 21,000. இது S23 FE 5G மொபைல். இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் S21 ப்ளஸ். இதுவும் 5G மொபைல் தான். இதோட ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா 8/256 பாக்ஸோடு இருக்குது. அப்போ வேலையாக இருக்கும்போது எனக்கு வேறு கடை போய் பாரு. நான் இங்கே என் வேலை எனக்கு வேறு வேலை இருக்கியா போய். அப்படி நல்ல விதமாக சொன்னாலே கேட்க மாட்டீங்க. ஃபோனை எடுத்து வச்சுட்டு இருக்கோம், ஃபோனை திருடிட்டு போகிறது. சாம்சங் கேலக்ஸி S21 ப்ளஸ்ஸு 5G மொபைலு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14,500 14,500. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8/256. ஓப்போ F27 ப்ரோ ப்ளஸ். இது 5G மொபைலு. இது ஒருத்தன் திரும்ப போட சொன்னானப்பா இன்றைக்கி. பார்சல் விற்க வேணாம், போட்டு கொடுத்துருங்கண்ணா. இது வேணாம் விடுங்க. இது ஏன்னா ஒரு 15,500 கட்டுப்படி ஆகாதுன்ட்டார். திரும்ப கொடுத்துருங்கன்றார். முதல் யாரும் கேட்கல, அவரே வேணான்றார். 8/128. அதே மொபைலு பாக்ஸ் இல்லாமல் ஒரு மொபைல் இருக்குது. இது வந்து இது விற்கிறதுக்கு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான். வாரண்டி இருக்குது. இதுக்கு வாரண்டி இருக்குதுன்னு தானே சொன்னாப்ல. இதுக்கு இவர் இப்போ 48 வாரண்டி இருந்தானே சொன்னார். வாரண்டி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஓகே, இது 15,500. இது ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் 8/128 தான். இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 28,000 தர 4 மந்த்து வாரண்டி இருக்குது. கூகுள் பிக்சல் 8 4 மந்த் வாரண்டி இருக்குது. இந்த மொபைலில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா பேக் டோர் வந்து ஷோரூமில் கொடுத்து மாற்றிருக்காப்புல. அதாவது அந்த வாரண்டி பீரியட் இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து மாற்றிருக்காரு. ஸோ ஷோரூமில் தான் மாற்றிருக்காரு, கடைங்களில் கொடுத்து மாற்றலை, ஷோரூம்லேயே கொடுத்து மாற்றிருக்காப்புல. சாம்சங் இது கூகுள் பிக்சல் 8. இது ஜிபி வந்து பார்த்திங்கன்னா அதே தான் 8/128 தான் வரும். இதில் போட்டிருக்கா, இதில் போடல, 8/128 தான். அந்த இதெல்லாம் இருக்குது. எல்லாம் மொபைல் புதுசாக இருக்குது. இப்போ நம்ம பேக் டோர் மாற்றிருக்குன்றத நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. இதே வேறு ஆள் கடைங்களுக்கு போனீங்கன்னா சொல்ல மாட்டானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு தேவை அந்த பொருள் விற்றுடணும். சரியா, நம்ம வந்து சொல்லி தான் கொடுக்குறோம். விற்க தான் போகுது நம்ம இதுவும், ஆனால் சொல்லி தான் விற்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைலு பாக்ஸோடு இருக்குது. என்னப்பா வாட்ச்மேன் என்னப்பா வரவே மாட்டேங்கிறான் இருந்தாலும். இவன் ஒரு வாட்ச்மேன் இங்கே பஜாரில் வச்சுட்டு இருக்கானுங்க பாரு. வாரத்துக்கு ஒரு நாள் வர்றது, வாரத்துக்கு ஒரு நாள்.
அப்படியா? இல்லை, அன்டைமில் நம்ம இருக்கோம்ப்பா, நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. சும்மா ஒரு இதுக்காக நிற்கணும்ல, அவன் ஒரு மயிறு பிடுங்க போகிறதில்ல. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல். இது வந்து பார்த்திங்கன்னா 11,500 8128. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ரொம்ப புதுசாக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல் தான் இது. அடிக்கடி லீவ் போடுறாப்புல. ஸோ மொபைல் தெளிவாக இருக்குது. 11,500 11,500 மொபைலோட விலை. இது வந்து சாம்சங் கேலக்ஸியில் A34 10,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. டிஸ்பிளேயே சேஞ்ச் பண்ணியிருக்காப்புல. டிஸ்பிளேயே சேஞ்ச் பண்ணியிருக்காரு. 10,000 சொல்லி கொடுத்துருக்காரு. அதே தான் 8128 தான், ஒன்றும் பெருசாக விஷயம் இல்லை. இது கூகுள் பிக்சலில் 8 Pro 8128. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40,000 தரோம். இது வந்து இந்தியன் மொபைல். இது இந்தியன் வாரண்ட்டி உள்ள மொபைல், இந்தியன் மொபைலு. ஸோ இதோட விலை வந்து 40,000 40,000 இதே மொபைல் வந்து நம்ம இது 1 இயர் கம்ப்ளீட் ஆனது. பில்லுலாம் வச்சுருக்காப்புல, 1 இயர் முடிஞ்சிருச்சு. ஆனால் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கோல்டாக வச்சுருக்காப்புல, லைட் யூஸாக வச்சுருக்காரு. ப்ரைஸ் வந்து அவர் கோட் பண்ணுற விலை 40,000 40,000க்கு தராப்புல. ஓப்போ ரெனோ 12 Pro 5G மொபைல் தான் இது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 25,000 இதில் வந்து 512 GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ 512 GB ஸ்டோரேஜு, பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. 12 GB ரேமே, 512 GB. 25,000 25,000. புதுசு எவ்வளோ இருக்குது? 40 ரூபாய்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கங்க. இது ரியல்மி விலை குறைச்சானப்பாவன் கதிர்வேலன். 7,500 ஆக்கிரு. இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் 7 Pro 4G மொபைல் தான். பாக்ஸ் 7,500 4G மொபைலு. ஒரிஜினல் டிஸ்பிளே எதுவுமே மாற்றலை. சார்ஜரோடு இருக்குது. சார்ஜர் ஒரு 1000 போகும்ல, அப்போ மொபைலோட விலை 6,500 தான் கணக்கு வருது உங்களுக்கு, பாக்ஸோடு இருக்குல்ல. ஸோ இப்போ 7,500. இதுக்கு முன்னாடி 8,500 போட்டிருந்தோம், அப்புறம் 8 ரூபா போட்டோம். இப்போ வந்து 7,500 ஆக்கிட்டோம், 7,500. மொபைல் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் பழைய மாடல், அவ்வளோதான், மாடல் மட்டும்தான் பழசு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 12 Pro மேக்ஸு 256 பாக்ஸு, கேபிள் இருக்குது. 32,000 சொல்லி கொடுத்துருக்காப்புல. ப்ளூ கலர் தானே. பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது. பேட்ரி புதுசாக மாற்றிருக்காங்க. ஜிபி வந்து 256 GB. ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி, ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 32,000 32,000 இது. இது எதுக்குப்பா இந்த ஒரு பாக்ஸ் இருக்குது? யாருது இது? மொபைல் எங்கே இருக்குது?
இல்லைடா, இது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருந்துகிட்டே இருக்குடா. நானும் அன்னைக்கு கூட ஒரு வாட்டி பார்த்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வாண்டட் மொபைலு. நானே இதை போட மறந்துட்டேன். இதை ஃபஸ்ட்டே எடுத்து போடணுன்னு பார்த்தேன், உள்ளே இருந்திருக்கு, நானே கவனிக்கலை. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 5G மொபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு, 12GB ரேமு, 512GB இது. ஸோ 512GBயில் சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா 48,000 48,000 செம்ம ரேட்டு. சரியான மொபைலும் கூட. இன்றைக்கி வந்து நான் இப்போ 95,000 வாங்குகிற அந்த சாம்சங் மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, S25 அல்ட்ராவா இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல, அது இது ஒன்றா வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை, சேம் தான். சரியா, அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது. அதில் என்ன ஏஐன்னு ஒன்று கொடுத்துருக்கான். ஏஐ வந்து இப்போ தான் 0ல் தான் இருக்குது, ஒன்றுமே ஆரம்பிக்கவே இல்லை. அவங்க இனிமேல் தான் வளரும். டெக்னாலஜி வளர வர ஏஐயோட வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தொழில்நுட்பம் அது ஒரு புது டெக்னாலஜி. அது இன்றைக்கி 5Gக்கு அப்புறம் அடுத்த டெக்னாலஜி அதில் தான் வரப்போகுது. 6G 7G என்னென்னமோ வரும். அதுக்கப்புறம் அப்படியே AI 1 AI 2 அப்படியே வரும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 48,000. சாம்சங் கேலக்ஸி 512GB சாம்சங் கேலக்ஸி S23 அல்ட்ரா. கலர் சூப்பராக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. மொபைல் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இது எதனால் விற்கலன்னு தெரில எனக்கு. ஆனால் ஆக்சுவலாக வந்து ரொம்ப கம்மியான ரேட். இது MI 11X ப்ரோ. இது 11 ப்ரோ எக்ஸா இல்லை 11X ப்ரோவா தெரில. ஆனால் MI 11X ப்ரோ தான். அது 5G மொபைலு, 12GB ரேம். இது 12GB ரேமு, 256, 12,000 தான் போட்டிருக்காப்புல. 12,000 தான். சார்ஜர் எல்லாமே சூப்பராக இருக்குது. மொபைல் பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே. 5G மொபைல் வந்து உங்களுக்கு அதுவும் 12GB ரேமில் வந்துட்டா உங்களுக்கு அது என்ன ரேட் வரும்? 32 ரூபா 35 ரூபா. இதுதான் இன்றைக்கி வந்து இந்த 12GB ரேம் வந்தாலே. ஸோ எல்லாமே புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவே புது ஃபோன் தான் சொல்லி கொடுத்தான். எப்படின்னா இது வந்து ஷோரூமில் அப்படியே ஸ்டாக்கில் இருந்தது. இது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்குது. 12,000 கிடைக்குது. 12GB ரேமு, 256, MIயில் வந்து 11X ப்ரோ 5G மொபைலு. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இது வந்து விவோவில் V40E. இதோட விலை 20,000 இது. இப்போ தான் தனி வீடியோலாம் போட்டிருப்பேன். மேக்ஸிமம் எல்லாமே தனி வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இருந்தாலும் இது திரும்ப சொல்கிறேன். விவோ V40E 20,000. ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8256. விலை வந்து 20,000. பாக்ஸு மொபைல் தான், சார்ஜர் கிடையாது. இதுக்கு வாரண்டி இருக்காப்பா? இது வாரண்டி இருக்கா பாரு. அது சொல்லிவிட்டு அது ஒரு வாரண்டி இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காசு கொடுப்பாங்க, வாங்குவாங்க. என்னப்பா வாரண்டி இருக்கா? எவ்வளோ நாள் இருக்குது? February 10. February 10ங்க. அதாவது அடுத்த வருஷம் வந்து February 10ஆம் தேதி வரைக்கும் வாரண்டி இருக்குது. அப்போனா இப்போ தேதி 5ஆம் மாதம் நடக்குதா? 5ஆம் மாதம் நடந்தால் அதில் ஒரு 7 மாதம், அதில் ஒரு 2 9 மாதம். ஸோ 9 மந்த் வாரண்டி இருக்குது. இதில் 20,000 ஐடியா இருக்கா பாருங்கள். 256GB. ஸோ இது வந்து MIயில் வந்து 14GB. இதோட விலை 25,000. ஜிபி வந்து 8256. பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு, சார்ஜர், மொபைல் இங்கே இருக்குது பாருங்கள்.
ஸோ 25,000 இதுவும் 25,000 தான் இது. இதுக்கும் வாரண்டி இருக்குது. இன்னொரு 4 மந்த் 5 மந்த் வாரண்டி இருக்குது. இந்த மொபைல் நிறையா காமிச்சிட்டதுனால இப்போ நம்ம அடுத்த மொபைலுக்கு நம்ம போகிறோம். இது வந்து ஒன் ப்ளஸில் ஐஃபோன் ஏர்பட்ஸ். இது 9,000 ரூபா சொல்லி கொடுத்தாப்புல தம்பி ஒருத்தர். 4 ஆப்பிள் ஏர்பட்ஸில் வந்து 4 இது. அவர் வந்து என்ன கோட் பண்ணுறாருன்னா 9,000 கோட் பண்ணுறாரு. 9,000க்கு போகுமான்னு தெரில. சரியா, நம்ம ரொம்ப கம்மியாலாம் போட்டிருக்கோம். அது சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வீடியோ போடுறோம். வாங்குறவங்க வாங்குவாங்க, வாங்காதவங்க ஏன்னா எல்லாருக்குமே வந்து அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ சென்னையில் ஒரு ரேட் இருக்கும், மதுரையில் அதே பொருள் கம்மியாக இருக்கும், அதே பொருள் இன்னொரு இடத்துல ரொம்ப அதிகமாக விற்றுட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு ரொம்ப வாண்டடு, ரொம்ப ரேட் கூட கொடுக்குறாங்க. இங்கே நான் விற்கிற ஒவ்வொன்றுக்குமே வந்து 3,000 ரூபா அதிகமாக எடுக்கிறதுக்கே ஆள் இருக்குது கோயம்புத்தூரில். அங்கெல்லாம் 5,000 ரூபா ஒரு மொபைல் ஃபோனுக்கே வந்து ஐஃபோன் நாங்கள் விற்கிற விலையோட 5,000 ரூபா அதிகமாக வந்து போயிட்டுருக்கு. நாங்கள் ஏதோ பர்மா பஜாரில் எங்களுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும். அந்த கடை அதான் நான் சொல்கிறேன்ல, 100 கடையில் ஒரே பொருள் இருந்துச்சுன்னா அது ரேட்டு அடிமட்ட விலைக்கு இருக்கும். அதே ஒரு 100 கடையிலையும் ஒரே ஒரு பொருள் தான் இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு விலை இருக்கும். ஒரே பொருள் ஒரு மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா அது அவங்க சொல்கிறது தான் விலை. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போ F27 5G மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8,128. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுற விலை 15,500 ரூபா தான் இருக்குது. 8,128. இதே மொபைல் தான் ஒன்று இருக்குது, அதையும் காட்டிடுறான். இதே மொபைல் தான், அதுவும் ஓப்போ F27 5G மொபைலு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256. இப்போ இது 8,128, இது வந்து 8,256. ஆனால் இது 15,500 ரூபா, இது வந்து 14,500 ரூபா, 14,500. சரியா, 14,500. ஸோ பார்த்துக்கங்க, யோசிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ எட்ஜ் 50 16,000 ரூபாய்க்கு ஆகிட்ட. 17,000 ரூபாலேருந்து இப்போ 16,000 ரூபா. மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் 8,128. ஸோ ஃபுல் எட்ஜ் மாடல் தான் இது, 8,128. மொபைல் நல்லா தெளிவாக இருக்குது. சரியா, மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, நீட் கண்டிஷனு. ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,000 ரூபா, 16,000. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நத்திங்கில் வந்து 2. இதெல்லாம் வந்து இன்றைக்கி கேட்டுகிட்டே இருந்தாங்க. நத்திங் 2 512 GB 16 GB ரேமு. நத்திங் 2ல் வந்து 512 GB இது, 16 GB ரேமு, 28,000 ரூபா. மொபைல் வந்து அந்த ஒரிஜினல் பவுச்சோடு இருக்குது. ஸோ ஒரிஜினல் பவுச்சோடு இருக்குது. நத்திங் 2 இது, 16 GB ரேமு, 512 GB ஸ்டோரேஜ். ஸோ வாரண்டி வந்து இதுக்கு வாரண்டி இருக்குல்ல, வாரண்டி எவ்வளோ போட்டிருக்கு? வாரண்டி இருக்கா தெரில. அப்படியா, சரி. நத்திங் 2 இப்போ தானேப்பா வந்துச்சு. நத்திங் ஓகே. அப்படியா, சரி, ஓகே. இதோட இந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ பாக்ஸ் மொபைல் எல்லாமே நான் போட்டுட்டேன். சரியா, வேறு ஏதாவது 1-2 மிஸ் ஆகிருக்கா என்னன்னு தெரில, செக் பண்ணிக்கலாம். அதை எடுத்து கொடுப்பா ஒன்று ஒன்றா.
சரி, இது முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இது மட்டும் முடிச்சிட்டோன்னா கிளம்பிட வேண்டியதான். இது ஒருத்தர் காசு போடுறேன்னு சொல்லிகிட்டே இருந்தார், போட்டாரா என்னன்னு தெரில. மோட்டோவில் வந்து எட்ஜு 2022 போடல. ஸோ மோட்டோவில் வந்து எட்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல், மோட்டோ எட்ஜு 2022 ஒன்லி மொபைல் தான். மேலே உள்ள இது மட்டும் மூடி கலண்டுருச்சு. இது ஒன்றும் இல்லை, 40 ரூபா கொடுத்தா நம்ம ரிச்சி சீட்டில் போனேன் மூடி தருவோம். மூடி கூட தேவையில்லை, ஒரு பவுச்சை வாங்கி மாட்டினா அந்த இடம் தெரியவே தெரியாது. ஆக்சுவலாக அதில் ஒரு பவுச்சு கிடந்துச்சு, நாங்கள் தான் தூக்கி போட்டேன். ஸோ இந்த மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோப்பா போட்டோம், 6000 தானே போட்டோம், 6000 ரூபா. 5G மொபைலுங்க. இது கொஞ்சம் சார்ஜ் போடு, சார்ஜ் இல்லாமல் கிடக்கு. சார்ஜ் ஏறட்டும், நான் சொல்கிறேன். இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 6000 ருபீஸ், 6000 ரூபா. 5G மொபைல் 8128 மோட்டோவில் எட்ஜு 2018 மாடல். சொல்லுங்கள் என்ன வேணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S10 லைட்டு, இதுவும் சோல்டு. சொல்லுங்கள் பாஸ் என்ன வேணும். இல்லைங்க நான் வீடியோ போட்டுட்ருக்கோம், நீங்கள் நாங்கள் போட்டு முடிக்க லேட் ஆகும். என்ன வேணும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அதில் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்லிடுவோம், சரியா? ஆனால் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்காம கேட்டிங்கன்னா எடுத்து காட்ட முடியாது. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ரோ. இது 8 ப்ரோ அப்ராட் மொபைலு. 8128 இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 33,000 ரூபா, 33,000 இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து S10e வந்து ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு S10e இதோட விலை 6500 ரூபா, 6500 தரேன். இதில் என்ன ப்ராப்ளம்னா ஆன் ஆஃப் பட்டன் ஒர்க் ஆகலை. இந்த இடத்துல ஆன் ஆஃப் பட்டனே வந்து ஆப்ஷன் ஆக மாட்டேது. மொபைல் ஆன் ஆகிக்கும், நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதே மாதிரி இதாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்படி டச் பண்ணாலே வந்து ஓப்பன் ஆயிரும், சரியா? 6128 மோட்டோவா? ஆமாம், இந்த இப்போ தான் போட்டோம். இந்த சார்ஜ் ஏறிட்டுருக்கு. ஒரு நிமிஷம் சார்ஜ் ஏறட்டும், 10 பாயிண்ட் ஏறட்டும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் S22 அல்ட்ரா 23,000 ரூபா, 23,000 ரூபா இதோட ப்ரைஸு. S22 அல்ட்ரா 12GB ரேம் 256. ஸோ மொபைல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே மட்டும்தான் சேஞ்சுடு. பட் ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே தான் போட்டிருக்காங்க, ஒரிஜினல் டிஸ்பிளே தான். ஆனால் பேக்ரவுண்டு வந்து உங்களுக்கு எட்ஜு மறைஞ்சிரும். இந்த டிஸ்பிளே மாற்றி, அதாவது மார்க்கெட் டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்குங்க, அது போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஃப்ரேம் வந்து கட் ஆயிரும், சரியா? 12GB ரேம் 256. ஃபிங்கர் பிரிண்ட்லாம் சூப்பராக ஒர்க் ஆகுது. பேனா இல்லை, 23,000 ரூபா இதோட விலை, 23,000 இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து 14 ப்ரோ 50,500 ரூபா, 256. மொபைலில் எந்த இஷ்யூமே கிடையாது, பக்கா தெளிவாக இருக்குது. 14 ப்ரோ இது. ஜப்பான் இது. இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஜப்பான் இது. பேட்ரி வந்து 100% இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் மொபைலு, வெளிநாடு பயணம் போனவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 100% பேட்ரி ஹெல்த்து. ஒரு சிம் போட்டுக்கலாம், சிம் கார்டு ஒன்று போட்டுக்கலாம், சிம் ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்தியன் மொபைல் மாதிரி தான், ஆனால் ஜப்பானோட ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓப்போவில் A78ன்னு நினைக்கிறேன். ஓப்போ என்ன மாடல் இது? ஓப்போ A76 இது. 4G மொபைல் தான் இது. 6GB ரேமு, 128. ஃப்ரண்ட் கேமரா ஒர்க் ஆகலை இதில். ஸோ ரெண்டாவது வாட்டர் லாக்கு லைட்டாக அந்த இது இருக்குது, இந்த வாட்டர் லாக்குன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு இது இருக்குது. இது கேமராக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரண்ட் கேமரா வந்து பேக் கேமரா நல்லாயிருக்கும்.
ஃப்ரண்ட் கேமராக்குள்ளே போனோன்னு வச்சுக்கோங்க, அப்படியே வந்து இதாயிரும், தலைகீழால மாறிடும். அது என்ன ப்ராப்ளம்னு தெரில. சரியா, ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5500, 5500. இது அவர்கிட்ட கொடு சார். பார்த்துட்டு டக்குன்னு பிடிச்சிட்டு கிளம்புவாங்க. அது பார்த்திங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோனில் வந்து வாரண்ட்டி உள்ள 13, ஐஃபோன் 13லேயே வாரண்ட்டி உள்ளது. ஒன்லி மொபைல் தான் இது. ஜிபி வந்து 128. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 100 இருக்குது. மொபைலோட 100 வந்து இதோட இதாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா 29,500. 7 month வாரண்ட்டி இருக்குது. இது நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சாம்சங்கில் வந்து S10e 6500. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 7Aன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 17,250 ரூபா, அதாவது 17,250. இது 8/128. சரியா, மொபைலோட விலை வந்து 17,500 ரூபா. கூகுள் பிக்சல் 7A. இது S21 ப்ளஸ். இது கோடு இருக்குது, டிஸ்பிளேயில் கோடு இருக்குது. 9,000 ரூபா, 9,000 ருபீஸு. 2 கோடு இருக்கும். சார்ஜ் இல்லை, இப்போதைக்கு சார்ஜ் இல்லை. 8/128, 9,000 ருபீஸ். இது சாம்சங் S20 4G மொபைலு. 8/128, 8,500 ரூபா. இது 5G கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஐயில் வந்து செம்ம பெரிய மொபைலு. எம்ஐயில் வந்து 11i. இதில் என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து கண்டமாக போகுது, கண்டமாயிரும். இப்படி பார்த்தாலும் டேய் தம்பி, டேய் ராவுத்தரு. ஸோ இதோட இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதாயிரும். 8/128, எம்ஐயில் 11i. இது ஸோ இதோட விலை வந்து 4,300, 4,300 ரூபாய்க்கு தரேன். 4,500 ரூபா போட்டேன், 200 ரூபா கம்மி பண்ணிட்டேன். சரி, அவர் 4,000 ரூபா தான் கேட்குறாரு கஸ்டமரு. இது வந்து பார்த்திங்கன்னா 14, அதாவது ஐஃபோனில் வந்து 14 இது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 32,000 ரூபா. பேட்ரி ஹெல்த் வந்து 81%. இது OnePlus 11R 18,000 ரூபா 16,000 ரூபா சொன்னாப்புல. பேக் டோர் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பேக் டோர் மாற்றிருக்காங்க. மாற்றின பேக் டோரும் உடஞ்சி தான் இருக்குது. ஸோ இதோட விலை 16,000 ரூபா. 8/128. இது சாம்சங்கில் வந்து A33 கொடுப்பா. லெமன் டீ தானே. சாம்சங் கேலக்ஸியில் என்னடா மொபைல் வாங்குறதே நிறுத்திட்டேப்பா. மொபைல் இப்போ நான் ஊருக்கு போகும்போது வாங்குறியா? மொபைல் நிறைய இருக்கு. சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைலு. அது டேப். அது டேபு 1 லட்சம். 1 லட்ச ரூபா ஒரிஜினல் ப்ரைஸ். நம்ம கொடுக்குறது 35,000 ரூபா. எத்தனை ஜிபி ரேம், எத்தனை மெமரி? 12/256. சாம்சங் கேலக்ஸி M33 5G மொபைலு 8,000 ருபீஸு. அதெல்லாம் நீங்களாம் வாங்க மாட்டேடா அவ்வளோ ரேட்டுக்கெலாம். ஏன் வாங்க மாட்டோமே? பார்க்கணும் தானே, பழக்கணும். இப்போ வண்டி ஓட்டுவீங்கன்னா தெரியும் எப்படி பறக்குது, அப்புறம் வாங்கணும். அப்படி இல்லைடா, இதெல்லாம் வந்து நம்மளால் முடியுமா?
நம்மளாம் நினச்சி பார்க்கலாமா, கனவு காணலாமா? புரிய மாட்டேது எனக்கு. இது வந்து கூகுள் பிக்சலில் வந்து 12,500 இது. 6A கூகுள் பிக்சல் 6A 12,500 2 பீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம நிறையா போட்டோம். ஓப்போ ரெனோ 7, ஐஃபோன் வந்து 16 ப்ளஸ் 63,000, A34 வந்து டிஸ்பிளே சேஞ்சுடு. இது நேற்று போட்ட 11,500 போட்டேன்னா இது வந்து S21 அல்ட்ரா. இது S21 அல்ட்ரா நடு சென்டரில் உடஞ்சிச்சு. நேற்று தான் உடச்சிருக்காப்புல, கீழே போட்டாப்புல. அதோட தான் பிளாக் டாட்டும் வந்திருக்கு, அதே நேரத்தில் ஒரு கோடும் வந்திருக்கு. மற்றபடி மொபைல் நல்லா தான் இருக்குது, வேறு எந்த ஃபால்ட்டும் இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து நேற்று 11,500 போட்டோம், இப்போ வந்து 11,000 தரோம், 500 குறைச்சிடுறோம். அப்புறம் 70, 80, நத்திங்கு, OnePlus 9, OnePlus 8 சாரி OnePlus 8 12GB ரேமு 256 12,500. அங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நத்திங்கில் வந்து 2A 15,500. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே 2 மொபைல் இருக்குது. அது ஒன்று வந்து S23 அல்ட்ரா 30,500. இது 30,500. டிஸ்பிளேயில் ஒரு கொஞ்சம் கோடு இருக்குது, 2-3 கோடு இருக்குது, வேறு பாருங்கள் கோடு இருக்குது. S512GB 12GB ரேம் 512GB. இது வந்து பார்த்திங்கன்னா 12 Pro Max 256. பேட்ரி வந்து 79 76 இருக்குது. இந்த இடத்துல உடஞ்சிருக்கு. ஸோ 28,500. ஸோ அவ்வளோதான் பஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சிடறோம். சாரிப்பா. சரிங்களா? கிளம்புவோம். இது வேணாமாம்மா அவருக்கு? சரி ஓகே, அவ்வளோதான். இதோட வீடியோ முடிச்சிருவோம். சரிங்களா? உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிரும். உங்களுக்கு இதெல்லாம் நேரம்லாம் பார்க்க மாட்டீங்க, ஏதோ கொஞ்சம் ஓட்டியாவது பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே, இதோ கட் பண்ணிடுறேன். வேறு ஒன்றும் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம்.